அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய மட்டில்லாத கிருபை, காலைதோறும் எழுப்புகிற தேவன் என்று சொன்ன நம்முடைய வேத வாக்கியத்தின்படி, இந்த நாளிலும் உம்முடைய தயவு எங்களுடைய நித்திரையினின்று விழிக்கச் செய்து, இந்த வெள்ளிக்கிழமையின் காலையின் பொழுதை காண்பதற்கு கிருபை கொடுத்த தயவிற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். வந்திருக்கின்ற நாங்கள் அனைவரும் பெருமிதத்தோடு உம்முடைய பாதத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். ஏற்றுக்கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு மீண்டும் அவருடைய மந்தையாகிய நம்மை எழுப்பி இருக்கிறார். இந்த எழுப்புதலிலே நாம் தேவனோடு ஒப்புரவாகி அவருடைய சத்திய வார்த்தைகளை கேட்பதற்கு வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் இந்த வெள்ளிக்கிழமையின் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இந்த நாளிலும் நாம் தியானிக்கின்ற ஒரு பெரிய சத்தியம், கர்த்தரை தொழுது கொள்ளுகிற பிள்ளைகள் எவ்வளவு அமெரிக்கையோடு ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும். உலக மக்களைப் போல ஆரவாரம் செய்வது ஆண்டவருக்கு பிடித்தம் அல்ல. ஏனென்றால் அங்கு 42வது சங்கீதம் 4வது வசனம் இப்படி சொல்லுகிறது, முன்னே நான் பண்டிகை ஆசரிக்கிற ஜனங்களோடு கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோடு தேவாலயத்திற்கு போய் வருவேனே. இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது. முன்பு நான் தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு நான் எப்படியெல்லாம் என்னை ஆண்டவருடைய ஆலயத்தின் பரிமாற்றத்தில் என்னை ஒப்புக் கொடுத்தேன் என்றால், ஆரவாரத்தோடும், அதாவது பண்டிகை நாளில் ஆசரிக்கிற ஒரு ஜனங்களோடு நான் கூட ஆலயத்திற்கு போனேன். அங்கு அவர்களோடு சேர்ந்து அந்த களிப்பில் நானும் களிப்பும் துதியுமான சத்தத்தோடு தேவனுடைய ஆலயத்திற்கு போய் வருவேன் என்று இங்கு தாவீதின் சங்கீதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இதை நாம் யோசித்து பார்த்தால், இன்றைக்கு உலக மக்களைப் போல ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகளும் தங்கள் பண்டிகை நாட்களில் தேவனுடைய ஆலயத்தில் வைத்தே இதைப்போல பாடல்களும் இதைப்போல ஆரவாரங்களும் செய்வதை நாம் இந்த காலத்திலும் பார்க்க முடிகிறது. புலம்பலின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் தமது பலிபீடத்தை ஒழித்து விட்டார், தமது பரிசுத்த ஸ்தலத்தை வெறுத்து விட்டார், அதனுடைய அரண்மனைகளின் மதில்களை சத்துருவின் கையில் ஒப்புக் கொடுத்தார். பண்டிகை நாளில் ஆரவாரம் பண்ணுகிறது போல கர்த்தரின் ஆலயத்தில் ஆரவாரம் பண்ணினார்கள். ஆண்டவர் தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தை, பலிபீடத்தை ஒழித்து விட்டார், பரிசுத்த ஸ்தலத்தை வெறுத்து விட்டார், அதனுடைய அரண்மனைகளின் மதில்களை சத்துருவின் கையில் ஒப்புக் கொடுத்து விட்டார். ஏன் ஆண்டவரே எப்படி செய்தீர் என்று கேட்டால், ஆண்டவர் சொல்லுகிறார், என் நாமத்தை அறிந்த ஜனங்கள் பண்டிகை நாட்களில் ஆரவாரம் பண்ணுகிறது போல என் ஆலயத்திலும் ஆரவாரம் பண்ணுகிறார்கள். அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறது, இன்றைக்கு தேவனை நாம் ஆராதிப்பதற்கு செல்ல வேண்டுமென்றால் எந்த ஆராதனையிலே நாம் எப்படிப்பட்ட இசைக்கருவிகளை மீட்க வேண்டும் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். தம்பும் தப்பட்டும் தேவனுடைய ஆலயத்திற்கு உகந்தது அல்ல. காற்று ஒலிப்பான்களின் மூலமாக வரக்கூடிய மெல்லிய இசை கருவிகளையே நாம் உபயோகிக்க வேண்டும். அந்நாளில் தாவீது ஒலித்தது கூட, உபயோகப்படுத்தியது கூட அப்படிப்பட்ட காற்று ஒலிப்பினால் வரக்கூடிய இசைக்கருவிகளைத்தான் அவர் அங்கு உபயோகித்தார். இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட இசைக்கருவிகளை எல்லாம் மீட்டெடுக்கிறோம் என்பதை யோசித்து பார்ப்போம்.
இவைகள் உலக மக்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்தாலும் ஆண்டவருடைய ஆலய பரிகாரங்களில் இப்படிப்பட்ட இசைக்கருவிகளின் மீட்பின் சப்தம் கேட்கக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, யோபுவின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்போம் என்றால், அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, இப்போது என் ஆத்துமா என்னில் முறிந்து போயிற்று, உபத்திரவத்தின் நாட்கள் என்னை பிடித்து கொண்டது. இந்த மக்கள் செய்கின்ற இந்த ஆராதனைகளை நான் பார்க்கும்போது என் கண்கள் வெறுக்கிறது, துக்கத்தால் காணப்படுகிறேன், துக்கம் நேர்ந்தவரான் காணப்படுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி என்றால் இந்த ஆராதனைகள் தேவனுக்கு பிரியமற்றதா என்றால் ஆம், பிரியமற்றது தான். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வீணையின் ஓசையை நான் வெறுக்கிறேன், உன் பாடல்களை நான் கேட்க மாட்டேன். ஏனென்றால் இன்னைக்கு கிறிஸ்தவ ஆலயங்களில் பாடுகிற பாடல்கள் உலக இசைக்கு ஒத்ததாக காணப்படுவதை நாம் இன்றைக்கு உணர்கிறோம். ஒருவேளை நீ பாடல் கேட்க வேண்டுமென்றால் அது தேவனுடைய ஆலயத்தில் போட்டு கேட்க வேண்டாம். நீ புகைப்படங்களை போய் பார், அல்லது வேறு ஏதாவது கேளிக்கைகளை போய் பார். அந்த உணர்வோடு என்னுடைய ஆலயத்திற்குள் வர வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த இசைகள் கேட்பதற்கு நம்முடைய உள்ளத்தை ஈர்க்கக்கூடியதாய் நிச்சயமாக இருக்கும், இல்லை என்று சொல்லவில்லை. ஏனென்றால் சத்துரு அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய ஆராதனைகளில் பாடல்கூடிய பாடல்கள், இசை மீட்டக்கூடிய இசைக்கருவிகள் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது என்பதை யோசிப்போம். ஒவ்வொரு நாளும் நாம் நம்முடைய ஜீவிதங்களிலே ஆண்டவருக்கு உகந்த ஒரு அனுபவத்தை நாம் பெற்று ஆலய பிரகாரத்தில் நம்முடைய ஆரவாரம் எப்படி இருக்க வேண்டும், தேவனை துதிப்பதில் மட்டுமே ஆரவாரம் இருக்க வேண்டுமே தவிர உரத்த சத்தத்தின் தொனியை கொடுக்கக்கூடிய இசைக்கருவிகளுடைய சப்தம் நமக்கு ஆரவாரமாக இருக்கக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே நாம் ஆலயத்திற்கு செல்லும்போது தேவனுக்குள் உகந்த ஒரு விருப்பங்களை ஏற்று நாம் இசை மீட்கும் கருவிகளை உபயோகப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த அனுபவத்தை பெற்ற நாம் நம்முடைய ஆலயங்களிலும் அப்படிப்பட்ட இசை மீட்கும் கருவிகள் பயன்படுத்தக்கூடாத ஒரு வழிமுறையை நாம் கைக்கொண்டு நடந்தால் அது நமக்கு நன்மையை கொடுக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். கர்த்தர் இந்த ஒரு சத்தியத்தை நமக்கு வேதாகமத்தில் வைத்திருக்கிறார். இதை படிக்கிற நாமும் இந்த அனுபவத்திற்குள்ளாய் கடந்து வர தேவ சமூகத்தில் நம்ம ஒப்புக் கொடுப்போம். அன்புள்ள ஆண்டவரே, நாங்கள் ஆராதனை வேளைகளிலே உம்மை துதிக்கும் பாடல்களும் உம்மை துதிக்கும்படி நாங்கள் மீட்டுகிற இசைக்கருவிகளும் எங்களுக்கு உற்சாகத்தை அல்ல ஆண்டவரே, உமக்கு உற்சாகத்தை கொடுக்கக்கூடியதாய் காணப்பட கிருபை செய்யும் ஆண்டவரே. உம்முடைய நாம மகிமைக்கென்று நீர் விரும்புகிற அளவிற்கு எங்களுடைய இசைகள் இருக்க வேண்டுமென்று நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த தயவிற்காக துதிக்கிறோம். இனிமேலும் எங்களுடைய ஆலயங்களில் இப்படிப்பட்ட சப்தம் எழும்பாதபடி நாங்கள் அதன்படி நடக்க எங்களுக்கு பலத்தை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்ட நமக்கு ஆராதனை வேளைகளில் நாம் அதற்கேற்ற இசைகளையும் பாடல்களையும் பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட்.